அவர் யுத்தத்தை பொறுப்படுத்திக் கொண்டார். எழுந்து நிற்போமா? பரிசுத்த அலங்காரமே, ஜொலித்திடவே வாழ்வோம். பரமன் இயேசுவுக்காய் சாட்சியாக வாழ வேண்டும் என்று சொன்னால் அவருடைய சமூகம் நமக்கு முன்பாக செல்ல வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் நம்மை ஆளுகை செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. இந்த காலவேளையிலே ஆவியானவருக்கு நம்மை ஒப்பு கொடுப்போமா? பரிசுத்த ஆவியானவர் சர்வ வல்லமை உள்ள ஆண்டவராய் நம்முடைய மத்தியில உலாவிக் கொண்டிருக்கிறார். கரங்களை மூடி கண்களை வானத்திற்கு நேராக எடுத்து, நான் அல்ல ஆண்டவரே, என்னால் ஒன்றும் செய்ய முடியாத ஆண்டவரே. ஓ ஹல்லேலூயா, ஓ ஹல்லேலூயா, ஓ ஹல்லேலூயா. எங்கெல்லாம் தேவ மனிதர்கள் தங்களை தாழ்த்தி அர்ப்பணித்தார்களோ அங்கெல்லாம் ஆண்டவர் அவர்களை பொறுப்படுத்திக் கொண்டார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யேசுவனுடைய தேவனை போல் வேறு தேவன் இல்லை. அவர் உனக்கு சகாயம் செய்யும்படிக்கு ஆகாய மண்டலங்களின் மேல் ஏறி வருகிறார் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் இந்த காலை வேளையிலே உனக்கு சகாயம் செய்யும்படியாக, ஹல்லேலூயா, மனுஷனுடைய கதவுகளை தட்டி சோர்ந்து போய் நிற்கிறாயோ, ஓ உதவி செய்யும்படியாக யேசுவனுடைய தேவன், யாக்கோபின் தேவனை தன் துணையாக கொண்டிருக்கிற நம் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும்படியாக இந்த காலை வேளையில் நம்மிடத்தில் வந்திருக்கிறாரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ கர்த்தருடைய ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு என்று வேதம் சொல்லுகிறது. மனுஷனுடைய ஆவிக்குள்ளாக கர்த்தருடைய ஆவியானவர் வந்து வாசம் பண்ணுவார் என்று சொன்னால் அங்கேதான் விடுதலை என்று அறியப்படுகிறது. ஹல்லேலூயா. ஆவியானவரே, ஓ எனக்குள் வாரும் ஆண்டவரே. ஓ ஹல்லேலூயா. நான் இருக்கிற நிலைமை போதாது என்று சொல்லி ஓ பரிசுத்த ஆவியானவருக்கு நம்ம ஒப்பு கொடுப்போமா? கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு நாம் ஆராதனை செய்ய போகிறோம். ஹல்லேலூயா. உடைய பிரசன்னத்தை மாத்திரம் என்னை விட்டு நீங்க விடாதிரும் என்று சொல்லி நாம் கேட்போம். ஹல்லேலூயா. Yes, Lord. தரிசனத்தை வாங்கிக்கிறோ, வல்லமையால் என்னை நிரப்பு, நீர் ஆளுகை செய்யும். வாரும் தூயராவே, உம் பிரசனத்தை வாங்கிக்கிறோ, உம் வல்லமையால் என்னை நிரப்பு, நீர் ஆளுகை செய்யும். ஜீவன் தண்ணீர் நீரே, தாகம் தீர்க்கும் போதே, ஆலோசனை கர்த்தரே, என்னை ஆளுகை செய்யும். ஜீவன் தண்ணீர் நீரே, என் தாகம் தீர்க்கும் போதே, ஆலோசனை கர்த்தரே, என்னை ஆளுகை செய்யும். வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாங்கிக்கிறோ, உம் வல்லமையால் என்னை நிறைத்து, நீர் ஆளுகை செய்யும். அக்கினியும் நீரே, பெருங்காற்றும் நீரே, பெருமழை போலவே உம்
ஆளுகை செய்கிறவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியும் ஆளுகை செய்யும்படியாக எங்களை விட்டுக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. முட்செடிதனில் தோன்றிய தெய்வமே, அதிலிருந்து பேசின ஆண்டவரே, இன்றைக்கும் வெளிப்படுகிறவராயிருக்கிறவரே, சர்வ வல்லமை உள்ளவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. திவ்ய பிரசன்னத்திற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விடுதலையின் ஆவியானவர் கரங்களை தட்டி மகிமை செலுத்துவோமா? ஓ, நம்முடைய வாழ்க்கையில விடுதலை தருகிற நம்முடைய தேவனை மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. எங்களுக்கு முன்பாக இருக்கிற தடைகளை உடைத்தெறிகிற ஜீவ தண்ணீர் ஊற்றே. நீர் வாழ்க ராஜா, நீர் வாழ்கப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. நீர் ஒருவரே துதிக்கு பாத்திரர் ஐயா. நீர் ஒருவரே கனத்திற்கு பாத்திரர் ஆண்டவரே. ஓ, நீர் ஒருவரே ஆராதனைக்குரியவர் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி, நன்றி, நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஓ லார்ட், எஸ் துதிக்கு பாத்திரரே, ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோம். துதிக்கு பாத்திரரே, துதிக்கு பாத்திரரே, துதிக்கு பாத்திரரே. உம்மை வாழ்த்துகிறோம், உம்மை போற்றுகிறோம். துதிக்கு பாத்திரரே, உம்மை வாழ்த்துகிறோம், உம்மை போற்றுகிறோம். துதிக்கு பாத்திரரே. அற்புதர் அல்லவோ நீர், வல்லவர் அல்லவோ நீர். அற்புதர் அல்லவோ நீர், வல்லவர் அல்லவோ நீர். என்றும் வாழ்த்துகிறோம், உம்மை போற்றுகிறோம். துதிக்கு பாத்திரரே, என்றும் வாழ்த்துகிறோம், உம்மை போற்றுகிறோம். துதிக்கு பாத்திரரே. சிருஷ்டிகர் அல்லவோ நீர், மீட்பரும் நீர் அல்லவோ. சிருஷ்டிகர் அல்லவோ நீர், மீட்பரும் நீர் அல்லவோ. உம்மை வாழ்த்துகிறோம், என்னை போற்றுகிறோம். துதிக்கு பாத்திரரே, என்றும் வாழ்த்துகிறோம், உம்மை போற்றுகிறோம். துதிக்கு பாத்திரரே.